ஆடியன்ஸோட மோஸ்ட் ஃபேவரட் ஷோவான குக் வித் கோமாளி சீசன் 5 எப்போ வரும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட மிகப்பெரிய கொஸ்டினாவே இருந்துட்டு இருக்கு. அதுக்கு தான் இப்போ ஷெஃப் வெங்கடேஷ் பட் ஒரு ஆன்சரும் கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம கூடவே சேர்ந்து ஒரு ஷாக்கிங்கான விஷயத்தையுமே நம்ம கிட்ட ஷேர் பண்ணிருக்காரு. பாஸ்ட் ஃபியூ மந்த்ஸாவே குக் வித் கோமாளி சீசன் 5 பத்தின நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. வெரி சூன் அந்த ஷோ ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த ஷோல நான் ஜட்ஜா கண்டினியூ பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி நியூஸ்லாம் வந்துட்டு இருக்கு. ஆனா இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி நான் ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது என்னன்னா, குக் வித் கோமாளி சீசன் 5ல நான் ஒரு பாட்டா இருக்க போகுது கிடையாது. இந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தாலும் அதை எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இப்போ நான் இருக்கேன். உங்க எல்லாரோட ஃபேவரட் ஷோவான குக் வித் கோமாளி நெக்ஸ்ட் சீசன், அதாவது சீசன் 5 ஸ்டார்ட் ஆகிறதுக்கான எல்லா டாக்ஸுமே போயிட்டு இருக்கு. ஆனா அதுல நான் இருக்க போறது கிடையாது. ஆனா குக் வித் கோமாளி என்னோட இன்னொரு சைடு எனக்கு காமிச்சிருக்கு. நானா அந்த ஷோல நிறைய நேரம் என்ஜாய் பண்ணிருக்கேன். எனக்கு ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனை அங்க ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. வெளியில இது வரைக்கும் யாருமே பாத்துறத ஒரு வெங்கடேஷ் பட் தான் அந்த ஷோல எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அதனால இந்த இடத்துல இருந்து நான் வெளியில போறேன் அப்படிங்கிற இந்த விஷயம் எனக்கு மட்டும் இல்லாம உங்க எல்லாருக்குமே கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். பாஸ்ட் 24 இயர்ஸா இந்த சேனல்ல ஒரு பார்ட்டா நான் இருந்துட்டு இருக்கேன். என்னோட வேற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக மட்டும் தான் இந்த சேனல்ல இருந்து நான் மூவ் ஆன் ஆகுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம குக் வித் கோமாளியோட டைரக்டரான பார்த்திவ் மணிக்கு என்னோட ஹார்ட்ஃபெல்ட்டான தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் மீடியா மேஷன்ஸ்க்கும் என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இப்படி ஒரு வண்டர்ஃபுல்லான ஷோவை கொடுத்து எல்லாருமே நீங்க தொடர்ந்து என்டர்டெயின் பண்ணிட்டே இருக்கீங்க. ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இந்த ஷோ எல்லாருக்கும் இருந்துட்டு இருக்கு. இதுல ஒரு பார்ட்டா நான் இருந்திருக்கேன் அப்படிங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே ப்ரௌடா இருக்கு. அண்ட் இந்த ஷோல இருந்து வெளியில போகணும் அப்படிங்கிற இந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே டிஃபிகல்ட்டா தான் இருந்துச்சு. பட் எனக்கு வேற வழியே இல்லாம தான் இந்த ஒரு விஷயத்த நான் முடிவு பண்ணிருக்கேன். குக் வித் கோமாளில இருந்து நான் வெளியில போனாலுமே இன்னொரு டிஃப்ரெண்டான ஸ்டேஜ்ல, இன்னொரு டிஃப்ரெண்டான கான்செப்ட்ல உங்க எல்லாரையுமே நான் திரும்பவுமே என்டர்டெயின் பண்ண வர போறேன். அது என்ன அப்படிங்கறத கீப் கெஸிங் அப்படின்னு ஒரு ஹிண்டையுமே கொடுத்திருக்காரு. இவ்வளவு லவ்வா எனக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கிறதுக்கு தேங்க்யூ அண்ட் லவ் யூ ஆல். மை பெஸ்ட் விஷஸ் டு த நியூ டீம் ஆஃப் குக் வித் கோமாளி சீசன் 5 அப்படின்னு அவரோட விஷயமே ஷேர் பண்ணிருக்காரு. குக் வித் கோமாளில கோமாளிஸ் எல்லாம் பண்ற அந்த ஃபன்னான டாஸ்க் எல்லாம் தாண்டி ஜட்ஜஸ் கூட சேர்ந்து அவங்க பண்ற ஃபன்னுமே பயங்கரமா எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். அதுலயுமே ஷெஃப் வெங்கடேஷ் பட் கோமாளிஸ ரொம்பவே அடிக்கிறாரு, அதிகமா திட்டாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவரு அதை ஃபன்னா தான் பண்றாரு, வேற எந்த ஒரு மோட்டிவும் அவருக்கு கிடையாது அப்படிங்கறத கோமாளிஸ்மே நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. அதனாலே அந்த காம்போ பார்க்கறதுக்கு ரொம்பவே ஃபன்னா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம கோமாளி, ஜட்ஜஸ், ஆங்கர் அப்படின்னு அந்த ஷோல இருந்த ஒவ்வொருத்தருமே இந்த ஷோ ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஷோ ஆகிறதுக்கு காரணமா இருந்திருக்காங்க. அண்ட் இப்போ அதுல ஒரு முக்கியமான பார்ட்டா இருந்த ஷெஃப் வெங்கடேஷ் பட் இதுல இருந்து விலகுறாரு அப்படிங்கிறது ஃபேன்ஸுக்கு கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய சேடான நியூஸா தான் இருக்கும்.